அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். நன்மையையும் இறையச்சத்தையும் ரகசியமாக பேசுங்கள். யாரிடம் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அந்த அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். திருக்குர்ஆன் அல் முஜாதலா 58வது அத்தியாயம் 9வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே இன்னொரு திருமறை வசனத்தில் எந்த விஷயங்களை குறித்து ரகசியம் பேசக்கூடாது என்று அல்லாஹ் விதித்த தடையை நாம் அறிந்தோம். நன்மையான காரியத்திற்காகவும் இறையச்சத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ரகசியம் பேசுவது மார்க்க ரீதியாக குற்றம் அல்ல என்பதை இவ்வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இவ்வாறு அல்லாஹ் தடுத்ததை அஞ்சிக் கொண்டு அனுமதித்ததை செயல்படுத்தும் விஷயத்தில் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் அச்சம் இருக்கிறதோ அவர்களே அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதை விளக்கும் விதமாகவே, நீங்கள் அல்லாஹுவிடம் ஒன்று திரட்டப்பட்டு விசாரிக்கப்படுவீர்களே, அது குறித்து அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இவ்வசனத்தை முடிக்கின்றான். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.